ஹாய் எவ்ரிவன், ஈவில்னு சொல்ற ஒரு விஷயம் உலகத்துல எப்படி உருவாச்சு அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கிறிஸ்டியன் மித்தாலஜி படி சொர்க்கத்துல கடவுள் கூட நிறைய ஏஞ்சல்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஓரோரோ ஏஞ்சல்களுக்கும் ஓரோரோ பவர்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஏஞ்சல் தான் லூசிஃபர். லூசிஃபர் ஏஞ்சலோட தனித்துவம் என்னன்னா காட் ஆஃப் லைட், வெளிச்சத்தோட இல்லனா வெளிச்சத்தை ஆட்சி செய்யற ஒரு கடவுள் அப்படின்னு கிறிஸ்டியன் மித்தாலஜில சொல்றாங்க. கடவுளுக்கு பிடித்தமான ரொம்ப நல்ல குணம் கொண்ட இந்த லூசிஃபர் நாட்கள் போக போக அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு ரொம்ப தவறான விஷயங்கள்லாம் கடவுள் முன்னாடி செய்ய ஆரம்பிச்சிச்சு. அதுல மிகவும் கோபம் அடைந்த கடவுள் சொர்க்கத்தோட விதிமுறைகளை மீறுறதுனால லூசிஃபரை சொர்க்கத்துல இருந்து நீக்கப்படணும்னு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. இந்த விஷயத்தினால மிகுந்த வருத்தமும் ரொம்ப கோவம் அடைஞ்ச லூசிஃபர் தனக்கான ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. லூசிஃபர் போன பின்னாடி லூசிஃபர் மட்டும் இல்லாம நிறைய ஏஞ்சல்ஸ் கெட்ட குணப்படுத்துறதுங்களா மாறப்பட்டுச்சு. லூசிஃபரும் இந்த எல்லா ஏஞ்சல்ஸும் சேர்ந்து உலகத்தோட பாதாளத்துல தங்களுக்கான ஒரு இடத்தை தேட ஆரம்பிச்சிச்சு. அப்படி அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்குன ஒரு இடம் தான் நரகம், அதாவது ஹெல். அது மட்டும் இல்லாம லூசிஃபர் அந்த இடத்தோட ராஜாவாவும் மாறி இப்போ வரைக்கும் உலகத்துல நடக்கிற எல்லா தீய விஷயங்களுக்கும் காரணம் லூசிஃபர்னு கிறிஸ்டியானிட்டில நம்பப்படுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.